Hello all, welcome to ADM Academy. So in this class, we're going to discuss the preparation strategy for paper 2 English. So as we all know, NTA ல இருந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அண்ட் எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்குள்ள எக்ஸாம் டேட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் டேட்க்கான லாஸ்ட் டேட் அண்ட் எவ்ரி திங் நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ 22 ஜூன்ல இருந்து நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்னு பார்க்கும்போது ரொம்ப ஏர்லியராகவே வந்துடும். ஸோ 22 டேட் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் 25க்குள்ள இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான டேட் நமக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஹார்ட்லி ஹாவ் 50 days ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த 50 days வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவான ப்ரிப்பரேஷன் பண்ணலான்றதுக்கான ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி ஆஃப் யூ. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் ஸ்டில் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ் ஆன். ஒரு 50 days இருக்குது, இதுக்குள்ளவாது ஹாவ் ஏ ப்ரிப்பரேஷன் வெரி ஸ்ட்ராங். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹவு டு யூட்டிலைஸ். ஸோ 50 days இருக்குன்னா அந்த 50 days எப்படி நம்ம எஃபெக்டிவாக பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஹவு டு ஸ்டடி டெய்லி. பிகாஸ் இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஆர்எல்ஸ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சவங்களும் இருக்கலாம், இல்லை இனிமேல் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கலாம். அண்ட் நிறையா நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களையுமே they have mentioned that they are doing their research, it seems. ஸோ ரிசர்ச்சும் ஒரு பக்கம் இருக்குது, ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறையா இந்த மாதிரி இருக்கனால நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கைடன்ஸும் நமக்கு தேவைப்படுது. ஸோ டெய்லி எப்படி படிக்கலான்றதுக்கான ஒரு கைடன்ஸ் அண்ட் அதே மாதிரி பேப்பர் 2க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம பேப்பர் 1க்கும் கொடுக்கணும். ஸோ எப்படி பேப்பர் 1 and 2 பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சேம் கைடன்ஸுமே இதில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் செலெக்ஷன் தெரியணும். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ அ ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 50 days நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா ரிப்பீட்டட் ரிவிஷன் இருக்கணும். நம்ம புதுசாக நம்ம இப்போதான் எழுத போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து புதுசாக தான் மெட்டீரியல் ரீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம புதுசாக மெட்டீரியல் ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வி ஷுட் ஹாவ் ரிப்பீட்டட் ரிவிஷன். புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரிவிஷனும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1% ஒரு 10% நம்ம புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா அதை விட டபுள் தி அமௌண்ட் நம்ம ரிவிஷனுக்கு கொடுக்கணும். ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் இருக்கணும். அண்ட் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூ எக்ஸ்போஷனும் இருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் எடுக்கணும். இது வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி மெமரி கன்சாலிடேஷன். ஸோ ஆஸ் வி ஆல் நோ வி ஆர் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நிறையா குரோனாலஜி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இயர்ஸ் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அவார்ட் வின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த இயர் எந்த ஆத்தர் வாங்கினாங்க, எந்த புக்ஸ் வாங்கினாங்கன்னு சொல்லி தெரியணும். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தோம் அப்படின்னா ஆன் த ஹோலாக எடுக்கும்போது எந்தெந்த ஏஜஸ் தெரியணும். அண்ட் லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் டெத் எப்போ இருந்துச்சு, கிரேட் பிளேக் எப்போ இருந்துச்சு. ஸோ நிறைய அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கு. வார் ஆஃப் ரோசஸ், 100-year வார். ஸோ இந்த மாதிரி நம்ம இயர்ஸ்லாம் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு மெமரி கன்சாலிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ பேப்பர் 1 and 2 பார்க்கணும். அண்ட் அதே டைம் நம்ம காலேஜ்க்கான வேலையும் பார்க்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நிறைய ஆஸ்பிரன்ஸ் இப்போ பேசிக்காக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தி கீப் ரீடிங் நியூ மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல்ஸ் புதுசாக ரீட் பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர்த்து ரிவிஷனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புதுசாக படிக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து வில் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் வெரி கிளியர்லி. அண்ட் அதே மாதிரி ரிவிஷனோட மட்டும் நிற்காம they'll also postpone their MCQs. ஸோ எம்சிக்யூ ப்ராக்டிஸை வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. சில பேர் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த எம்சிக்யூஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நம்ம ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம் அண்ட் எப்பெல்லாம் நம்ம படிச்சதுல எப்பெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேர் நெக்லேட்டிங் பேப்பர் 1. பார்த்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கும், பேசிக் மேக்ஸ் தானே இருக்கும்னு சொல்லிட்டு
We'll completely ignore paper one. Paper one ரொம்ப important for your cut off as well. if eligible ஆனாதான் பேப்பர் டூ நமக்கு கிடைக்கும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேப்பர் டூல 100+ வாங்கிட்டோம் அப்படின்னா பேப்பர் ஒன்ல நமக்கு 30 மார்க் தான் இருக்குது அப்படின்னா இங்க 100 இருந்தாலும் 130 ஒரு 100 கூட இல்லை, ஒரு 150 வச்சிருக்கோம். இங்க 30 இருக்குது அப்படின்னா ஸோ ஆன் த ஹோலா 180 வரும். 180 பார்க்கும்போது ஆன் த ஹோல் கட் ஆஃப் மார்க் இருக்கும். பட் பேப்பர் ஒன் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது யூ ஷுட் ஹாவ் 40+ மார்க்ஸ். ஸோ பேப்பர் ஒன் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றோமோ நம்ம கட் ஆஃபும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் ஒரு ஜேஆர்எஃப் பிஹெச்டி தாண்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபரன்ஸ் ஜேஆர்எஃப் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது பேப்பர் ஒன்ல ஸ்கோர் பண்ற மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேப்பர் ஒன்ல நீங்க கண்டிப்பான முறையில ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் காமனா பண்ற மிஸ்டேக்ஸ். ஓகே, இப்போ வந்து 50 days என்ன பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 50 days பார்த்தோம் அப்படின்னா நம்ம 40% ரிவிஷன் இருக்கணும், 30% MCQ and PYQ practices, 20% கான்செப்ட் லேர்னிங். ஸோ இந்த கான்செப்ட் லேர்னிங்ல தான் நீங்க புதுசா படிக்கிறதா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்ததே திருப்பி நீங்க ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த கான்செப்ட் லேர்னிங்ல தான் இருக்கும். ஸோ 20% நீங்க புதுசா படிச்சாலும் அதை விட டபுள் த அமௌண்ட் 40% உங்களுக்கு ரிவிஷன் இருக்கணும். அண்ட் 10% நீங்க எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். எப்படி கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதே டைம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து MCQ கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், யூனிட் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை மட்டும் கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்காம அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அண்ட் அதே டைம் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்க ரைட்டர்ஸா இருக்கட்டும் இல்லை மற்ற ஒர்க்ஸ்லாம் இருக்கணும்னா அதையுமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் மாக் டெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். 40% ரிவிஷன், 30% MCQ and 20% கான்செப்ட் லேர்னிங் அண்ட் ஆல்சோ வித் மாக் டெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ அப்போ ஹவு டு கம்ப்ளீட் த சிலபஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 to 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 10 யூனிட்ஸுமே வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ல படிக்கிறது. That's what I have said here. Do not study unit wise from the beginning to end mechanically. So 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் வைஸா நீங்க படிக்காம கோர் டாபிக்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கான பேப்பர் டூக்கான சிலபஸ், ரைட். ஸோ நான் இப்போ நான் சொல்றது வந்து நான் சிலபஸ் டிஸ்கஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லிட்ரேச்சர் பார்ட், அண்ட் அடுத்து கல்ச்சரல் ஸ்டடிஸ் 2 லிட்ரரி தியரி, நமக்கு வந்து கிரிட்டிசிசம் அண்ட் தியரி பார்ட்ஸ் வந்து. ஸோ இது ரெண்டு தான் கோர் யூனிட்ஸ் ஆஃப் யூஜிசி நெட் பேப்பர் 2 இங்கிலீஷ். ஸோ அது போக தான் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இன் இந்தியா அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ், ரொம்ப சின்ன யூனிட்ஸ். பட் ஆல்சோ ஸ்கோரிங் டாபிக் பார்க்கும்போது இந்த 3 யூனிட்ஸ்ல இருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி எதுல இருந்து கேட்பாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் அண்ட் 7 8 9 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஏரியா கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல வந்து லிட்ரரி தியரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா, அடுத்ததுக்கப்புறம் கிரிட்டிசிசம் அண்ட் தியரி ஏரியா, அண்ட் அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஆர்டர்ல படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் முடிச்சிடும். நம்ம நடுவில் வந்து இந்த 2 யூனிட்க்கும் ஃபோக்கஸ் அவ்வளவா கொடுக்க தேவையில்லை. பட் இதுல வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் பத்தாம நம்ம அடுத்து இருக்கிற கோட் செக்ஷன் பார்க்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி எது படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஓகே, கோர் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட். I've given you here. So how to complete the syllabus? So complete the syllabus பார்த்தோம்னா core areas நான் இங்க கொடுத்திருக்கேன். British literature, literary theory and criticism, English, Indian writing and English, American literature, cultural studies, linguistics, ELT, research methods, literary terms. Literary terms என்றது நமக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டர்ஸ் காயின் பண்ண டேர்ம்ஸா இருக்கலாம் ஆர் நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து லிட்ரல் டேர்ம்ஸ்ல கம்ப்ரைஸ் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி போஸ்ட் கொலோனியலிசம் ஃபெமினிசம் எல்லாமே நமக்கு லிட்ரரி தியரி பார்ட்லயே வந்துடும். ஸோ இதுதான் கோர் யூனிட்ஸ், கோர் ஏரியாஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இதுல இருக்க எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்க வந்து மிஸ்லினியஸா நீங்க அடுத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நான் இங்க ஒரு சின்ன I've given you here. ஸோ இப்போ நீங்க லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா பார்த்தோம்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், லாங்கினஸ், ஹொரேஸ், சிட்னி, ட்ரைடன், வில்லியம் வர்ட்ஸ்வர்த், சாமுவல் கால்ரிட்ஜ், டி.எஸ். எலியட், ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ். ஸோ இங்க நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க யூ கேன் டேக் நோட் ஆஃப் இட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஸோ கிரிட்டிசிசம் அண்ட் தியரின்னு பார்க்கும்போது இந்த ரைட்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லா இயர்லுமே இந்த ஆத்தர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பான முறையில இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ரைட்டர்ஸ் இவங்க எல்லாம். டேக் நோட் ஆஃப் இட். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம இதுல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஹோமி பாபா எடுக்கிறீங்க அப்படின்னா அவருடைய கீ கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா சம் கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஒர்க்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா ஹோமி பாபால இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் ஈச் ரைட்டர்ஸ். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி பார்த்தாச்சு. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஹவு யூ ஷுட் ஸ்டடி. ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஆன் த ஹோல் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏஜஸ் பார்க்கணும். ஸோ இதை தான் நான் முன்னாடியுமே சொல்லிட்டு இருக்கேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, யூனிட் 1 to 4 பார்த்ததுலேயும் சரி, ஏஜ் வைஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். அண்ட் அதுக்கப்புறமா குரோனாலஜி வைஸ் பார்க்கணும். And then major authors and the important works of them. And அதுக்கப்புறமா literary movements. Literary movements can be so theaters எப்போ ஓப்பன் பண்ணாங்க, abolition of theater எப்போ வந்துச்சு, கிரேட் பிளேக் எப்போ வந்துச்சு, பைபிள் எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த ரைட்டரோட டிரான்ஸ்லேஷன் வந்து அப்ரூவ் பண்ணாங்க, அண்ட் வாட் எல்ஸ் இஸ் தேர். ஸோ அந்த மாதிரி லிட்ரரி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஸோ நான் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஏஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஏஜஸ் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏஜஸ் வந்து ரெனைசான்ஸ், மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், ஸோ ட்ரைடன் இவங்கெல்லாம் வர ஏஜ், அண்ட் நியோ கிளாசிசம், அண்ட் தென் கம்ஸ் ரொமான்டிசிசம், விக்டோரியன் ஏஜ், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். ஸோ இந்த ஏஜஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். மோஸ்ட்லி இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது போக நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர். ஸோ ஏன்ஷியன் லிட்ரேச்சர்ல தான் நான் முன்னாடி சொன்ன பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், லாங்கினஸ், ஹொரேஸ் இவங்கெல்லாம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர்ல வரவங்க. கிரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர் வரும். ஸோ அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் சசூர், சாம்ஸ்கி, டெல்ஹியூம்ஸ், மெக்ஹாலிடே. அண்ட் அதில் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபொனடிக்ஸ்னா என்னது, வாட் இஸ் ஃபெனாலஜி, வாட் இஸ் மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமான்டிக்ஸ், pragmatics, social linguistics, another communicative competence. So இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுல I have discussed all this in that. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு யூனிட்ஸுக்கும் அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய டாபிக்ஸ்லாம் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் தட். ஸோ சிலபஸ்ல நம்ம இதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் சேம் லிட்ரேச்சர் எடுக்கும் போது குரோனாலஜி அண்ட் அதோடைய ஆத்தர்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் அண்ட் எம்சிக்யூ பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மந்த் பார்க்க வேண்டியது. ஸோ லாஸ்ட் 15 days லாஸ்ட் மந்த் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மந்த்னா நமக்கு ஜூன் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ஆஃப் இயர் எக்ஸாம். ஸோ நம்ம ரிவைஸ் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஆத்தர்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ், இயர்ஸ் அண்ட் குரோனாலஜி, தியரிஸ்ட் அண்ட் கான்செப்ட். இப்போ ஹோமி பாபா எடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய கான்செப்ட், சசூர் எடுக்கிறோம்னா அவருடைய கான்செப்ட், ஸ்ட்ரக்சரலிசமா இருக்கட்டும், டெரிடாவோட டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஆத்தர்ஸ் அண்ட் தியர் கான்செப்ட்ஸ், தியரிஸ்ட் அண்ட் தியர் கான்செப்ட்ஸ் பார்க்கணும். லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ், அகேன் லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ். ஸோ கொட்டேஷன்ஸ் வந்து இட் கேன் பி ஃப்ரம் அ பிளே ஆர் அ போம், இல்லை தியாரட்டிக்கல் ஒர்க்ஸ்ல எதுனாலும் இருக்கலாம். கொட்டேஷன்ஸ் எதுல இருந்தாலுமே கேட்கலாம். அண்ட் மோஸ்ட்லி நீங்க வந்து ஸ்டார்டிங் லைன் ஆஃப் நாவல்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அண்ட்
யா ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எடுத்தோம் அப்படின்னா கால் மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் உடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து வாட் இஸ் தி லாஸ்ட் லைன் ஆஃப் தட் பர்டிகுலர் பேம்ப்ளெட் கேட்டாங்கன்னா யூ ஷுட் நோ ஹவு தட் பர்டிகுலர் ஒர்க் எண்ட்ஸ் அது தெரிஞ்சிருக்கணும். லிங்குவிஸ்டிக் தியரிஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சதான். பிஹேவியரிஸ்ட் தியரியா இருக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண தியரிஸ் எல்லாமே இங்க வரும். கம்பீட்டன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இங்க வந்துடும். அண்ட் இதற்கெல்லாம் அப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ பேப்பர் 1 and 2 எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 70% யூ ஹேவ் டு கிவ் யுவர் எஃபர்ட்ஸ் ஃபார் பேப்பர் 2 அண்ட் 25% பேப்பர் 1க்கு எஃபர்ட்ஸ் இருக்கணும். அண்ட் மார்க்ஸுமே இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம பேப்பர் 1ல இருந்து நமக்கு 45+ மார்க்ஸ் இருக்கணும். ஸோ 25% ஆஃப் மார்க்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் யுவர் பேப்பர் 1. 75% தான் பேப்பர் 2 எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக பேப்பர் 1 கம்மியா ப்ரிப்பேர் பண்ணவும் கூடாது. பேப்பர் 2 பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. both are equally important. So paper 2 பார்த்தோம் அப்படின்னா it carries more mark and rank determining power. And paper 1 பார்த்தோம்னா it can compensate for moderate mistakes in paper 2. So paper 1ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேப்பர் 1 இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் பேப்பர் 1 and 2 எப்படி பேலன்ஸ் பண்றதுன்றதுக்கான சொல்யூஷன் சொல்றேன். ஸோ இப்போ பேப்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனிட்ஸ் எதெல்லாம் இருக்குன்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஐசிடி, பீப்புள். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் டாபிக், இவிஎஸ். அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு பேப்பர் 1க்கு கொடுத்துருக்க சிலபஸ். I'll tell you how I have prepared for this exam. ஸோ நான் எப்படி தான் ஃபாலோ பண்ணேன்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்குது, ரைட்? ஸோ இந்த யூனிட்டும் நமக்கு பேப்பர் 2ல இருக்கிற இங்கிலீஷ் அண்ட் இந்தியா ஒரு லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுலேயுமே நமக்கு வந்துட்டு செகண்ட் லாங்குவேஜ் அக்வசேஷன் தியரி புதுசாக ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி படிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அனாலிசிஸ் இருக்கும். பட் அதே மாதிரி இங்கிலீஷ் ஸோ ஓகே இங்கிலீஷ் அண்ட் இந்தியா கூட வேணாம். ஸோ லாங்குவேஜ் யூனிட் படிக்கும்போது இது கூடயே நீங்கள் பேரலா டீச்சிங் ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ணுங்க. மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆச்சு, பேப்பர் 1லயே ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ அதே மாதிரி நமக்கு பேப்பர் 2ல லாஸ்ட் யூனிட் ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்குது. ஸோ இந்த 2 யூனிட்ஸையும் சேர்த்து படிக்கணும். ஸோ 2 யூனிட் நமக்கு வந்து பேப்பர் 1ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன்றது பேப்பர் 1லயும் இருக்குது, சேம் டைம் பேப்பர் 2லயும் நமக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் தானே கேட்கறாங்க, இது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு கேட்கலாம். பட் கொஸ்டின்ஸ் வில் பி ரொம்ப டிஃபிகல்ட்டா திங்க் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா கேட்ட மாதிரி இருக்கும். கான்செப்ட் சின்னதாக தான் இருக்கும், பட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சுத்தி வளைச்சு கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ்மே நமக்கு இருக்கும் போது தான் நமக்கு டைம் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் நிறைய இருக்கும் போது நமக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 minute மேலே எடுக்காம நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் தெரியும். ஸோ பேப்பர் 1 and 2 ரெண்டுலையுமே காம்படிஷன் இருக்கு. கண்டிப்பான முறையில இதுக்கான ப்ராக்டிஸும் இருக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா we have higher education. So higher education and English in India. So இந்த 2 யூனிட்ஸுமே more or less same. ஸோ ஹையர் எஜுகேஷன்ல ஆன் த ஹோலா நமக்கு வந்து எஜுகேஷன் எப்படி இந்தியாவில் வந்ததுன்றதை வந்து பார்ப்போம். அண்ட் அதே டைம் இங்கிலீஷ் இன் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா சார் இப்போ நம்ம ஃபாலோ பண்ற எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே பிரிட்டிஷ் கொண்டு வந்த மிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இன் இந்தியா எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்காலேயோட மினிட்ஸ் தான் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் 2020 என்ன இருந்துச்சு, ஸோ என்னென்ன மிஷன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன கமிஷன்ஸ் இருந்துச்சுன்றது தான் ஹையர் எஜுகேஷன் பார்ப்போம். ஸோ அதே டாபிக் தான் நம்ம இங்கிலீஷ் இன் இந்தியாலையும் பார்க்க போகிறோம். ஸோ 2 யூனிட்டையும் பேரலாக பார்க்கும்போது அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு வந்து ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பேப்பர் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணி படித்தோம் அப்படின்னு பேரலாக படிக்கும்போது டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன்.
ஸோ 3 யூனிட் 4 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா பேப்பர் 1ல. பேப்பர் 2 படிக்கும் போதே சேர்த்து படிச்சா. அண்ட் தனியா இப்போ நீங்க பேப்பர் 1 ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வாட் ஐ ஹவ் ஃபாலோட் இஸ் தட், ஸோ நான் 8 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங் ரிவிஷன் நான் 8 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கிராஷ் கோர்ஸ் அப்பியர் பண்ணும்போது சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் பண்ணும்போது நான் அப்பதான் எம்ஏ முடிச்சுட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணப்போ ஐ ஹாவ் லைக் 1.5 months. ஸோ இந்த 1.5 monthsல ஐ ட்ரை டு கம்ப்ளீட் 8 யூனிட்ஸ் கம்ப்ளீட்லி. அதுக்காக மற்ற 2 யூனிட்ஸ் விட்டுட்டேனா அப்படின்னா கிடையாது. 2 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சிருந்தேன். பட் 8 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா படிச்சனால தான் ஐ குட் ஆன்சர் அரௌண்ட் ஸோ 50 questionல ஐ ஹவ் ஆன்சர் அரௌண்ட் 32 questions. ஸோ மேக்ஸிமமா 8 யூனிட்ஸ் 7 to 8 யூனிட்ஸ் வந்து நீங்க பேப்பர் 1ல கவர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் பேப்பர் 2ல சொன்ன மாதிரி கோர் யூனிட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அந்த யூனிட்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பேரலா படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 4 யூனிட்ஸ் போக மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் இருக்குது, மேத்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ பேப்பர் நீங்க கொஸ்டின் எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது முதல் கொஸ்டினே நமக்கு வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் தான் என்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ முடிச்சிட்டிங்க, அது ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா 10 marks ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி மேத்ஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி, பேசிக் மேத்ஸாக தான் இருக்கும். அங்கேயும் நீங்க படிச்சிட்டாலும் அங்க ஒரு 10 marks. ஸோ இந்த 4 யூனிட்ஸ் போக இது ரெண்டும் நீங்க மேத்ஸ் படிச்சாலும் +2 யூனிட்ஸ் நீங்க கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹோல் நமக்கு 6 யூனிட்ஸ் வந்துடும். அது போக எது இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப வந்து ஹவு டு சே அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் என்னது, க்ளோஸ் கம்யூனிகேஷன் என்னது, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டா இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் இந்த கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. லைக் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இங்க வந்து என்ன தியரி யூஸ் பண்ணிருக்காங்க, இது இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்தாலே போதும், ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேப்பர் 1 இஸ் ஈஸி ஒன்லி இஃப் யூ ஹேவ் அ ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் இன் தட். ஸோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து பேப்பர் 1 ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் பேப்பர் 2 நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அடுத்து செகண்ட் கேட்டகரி பார்க்கணும், அண்ட் கடைசியா தான் மற்ற யூனிட் எல்லாம் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ லாஸ்ட் 50 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க என்ன படிக்கணும், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்கான ஒரு சின்ன ரீகேப் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இஃப் யூ வாண்ட் இதெல்லாம் இனிமே நான் மெட்டீரியல் தேடணும் படிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் ரிவிஷன் வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் யூ கேன் ஜாயின் த கிளாஸ். ஸோ நமக்கு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி 1.5 months கிட்ட ஆக போகுது. ஸ்டில் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா யூ கேன் ஜாயின் த கிளாஸ். ஸ்டில் மெட்டீரியல்ஸ் இருக்கும், உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் லெக்சர் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதாலும் இட்ஸ் யுவர் விஷ். ஸோ அதுலயுமே நம்ம வந்து யூனிட் 1 to 4 கம்ப்ளீட் பண்ணிட்டு like we have completed cultural studies unit 1 to 4 முடிச்சாச்சு. cultural studies, literary theory, and now we are going on with literary criticism. so அந்த ஹோல 7 units கம்ப்ளீட் பண்ண போறோம். நீங்க இனிமே ஜாயின் பண்றதுனாலும் இந்த கிளாஸ்லாம் இருக்காதா கிடைக்காதான்னு யோசிக்க வேணாம். நமக்கு ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது, அண்ட் எம்சிக்யூ ப்ராக்டிஸ், உங்களுக்கு எக்ஸாம் சிமுலேஷன். ஸோ எக்ஸாம்ல வந்து நீங்க எப்படி அப்பியர் ஆவீங்க, ஸோ சிபிடி மெத்தட்லேருந்தே நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த கிளாஸ் யூ கேன் ஜாயின் த கிளாஸ். அண்ட் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கீழேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணனாலும் பரவாயில்ல, இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யூ கேன் ஒரு பிஹெச்டி தாண்டி ஒரு கட் ஆஃப் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ இன்னுமே அப்ளை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளைங். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்க ரஷ் பண்ண வேண்டாம். அண்ட் லாஸ்ட் டைம்ல நமக்கு சர்வர் ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஒரு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ளை பண்ணிட்டு யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட். Do your best in your exam. Thank you.
And if you have any doubt, please do ask. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் ரிலேட்டட் கொஷின்ஸ்னாலும் சரி, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்ல இருக்க டவுட்ஸ் ஒரு கிளாஸ் பத்தின டவுட்ஸ் எது இருந்தாலும் யூ ஆர் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். தேங்க்யூ.